students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.16ல உள்ள first sumல உள்ள third subdivision and fourth subdivision நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So third subdivision பாருங்க x square plus x plus 7 equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. So அத நம்ம let y equal to அப்படினு எடுத்துக்கலாம். x square plus x plus y 7 அப்படினு எடுத்துக்கலாம். சோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ x க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம y க்கு வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ x க்கு வந்து நான் -4 -3 -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு x2 இந்த x2 இங்க எழுதி இருக்கோம், இந்த x இங்க எழுதி இருக்கோம், 7 இங்க எழுதி இருக்கோம், அப்புறம் y அவ்வளவுதையும் ஆட் பண்ணி இங்க எழுத போறோம். ஓகேவா? சோ அப்ப x2 னா என்ன வரும்? x வந்து -4 னா x2 -4 the whole square வந்து 16. அடுத்து 9 4 1 0 மறுபடியும் 1 4 9 16. ஓகேவா? ஸ்கொயர் வந்து அப்படியே நம்ம எழுதிரலாம் ஈஸியா. அடுத்து x ங்கும்போது இதே தான் நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும் இல்லையா? -4 -3 -2 -1 0 1 2 3 4. 7 வந்து கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட் நம்ம அப்படியே தான் எழுத போறோம். சோ கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிட்டோம். அடுத்து y வந்து கண்டுபிடிக்கணும். இது அவ்வளவுதையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது x2 + x + 7 இவ்வளவுதையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அப்போ 16 + 7 வந்து என்ன வரும் பார்க்கணும். 16 7 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 + 7 வந்து 13 இல்லையா? சோ 13 மீதி 1 இருக்கு. அப்போ 23. ஓகேவா? சோ 23 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 19 வருது. ஓகேவா? +19. அடுத்து 9 பிளஸ் வந்து 16. 9 + 7 வந்து 16. 16 ல 3 போச்சுனா 13. அடுத்து 4 + 7 வந்து 11. 11 ல 2 போச்சுனா நமக்கு என்ன வரும்? 11 ல 2 போச்சுனா 9. அடுத்து 7 + 4 வந்து சாரி இத எழுதிட்டோம். அடுத்து இது 7 + 1 வந்து 8. 8 ல 1 போச்சுனா நமக்கு 7. அடுத்து 0 + 0 அது வந்து நமக்கு 7 தான் வரும். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிடலாம். 7 + 1 8 8 + 1 9. அடுத்து 7 + 2 வந்து 9 9 + 4 13. அடுத்து 7 + 3 வந்து 10 இல்லையா? 10 + 9 வந்து நமக்கு 19. அடுத்து 16 + 4 20 20 + 7 வந்து நமக்கு 27. ஓகேவா? சோ இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளவுத்தையும் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணணும். அப்ப என்ன எழுதலாம்? பாயிண்ட்ஸ் டு பி plotted. பாயிண்ட்ஸ் டு பி plotted. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? x, y -4, -19 -3, -13 -2, -9. சோ அப்படி எழுதணும். ஓகேவா? -4, -19 அடுத்து -3, -13 அடுத்து -2, -9 அடுத்தது -1, -7 அடுத்தது 0, -7 அடுத்தது 1, 9 அடுத்தது 2, 13 அடுத்தது 3, 19 அடுத்தது 4, 27. சோ அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளவுத்தையும் நம்ம இப்போ எழுதிட்டோம். ஓகேவா? இனி இதை என்ன பண்ணணும்? கிராஃப்ல வந்து நம்ம இப்போ பிளாட் பண்ண போறோம். சோ கிராஃப்ல வந்து நம்ம அதே தான். இங்க வந்து x ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 இங்க -1 -2 அதே போல y ஆக்சிஸ்ல வந்து நம்ம 2 4 6 ன்னு எடுத்துறோம். ஓகேவா? கீழ வந்து -2 -4 -6 8. அப்ப ஸ்கேல் வந்து நமக்கு என்ன வரும்? x ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட். ஏன்னா நம்ம 2 4 6 ன்னு எடுத்துக்கறனால. இனி வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4, -19 -4 ன்னு இருக்கு. சோ 19 எங்க பாருங்க? 19 சோ 16 இருக்கு, 18 இருக்கு, இருக்கு. சோ 18 க்கு அடுத்தது இதான 19 20. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல வரும். இது வந்து -4, -19. இனி அடுத்த பாயிண்ட் என்ன வரும்? -3, -13 -3 என்ன இருக்கா? சோ அப்ப 13 -3 என்ன இருக்கு? சோ அப்ப 13 எங்க வரும் பாருங்க? 12 இதுல வரும். சோ இது வந்து 12 இது 13 இது 14. சோ அப்ப இத வந்து நமக்கு என்னது? 13 -3, -13 அடுத்தது -2, -9 -2, -9 -2 ன்னு இருக்கு. 9 எங்க வரும் பாருங்க? -2 9 வந்து இதுல வரும் இல்லையா? 8 க்கு அடுத்தது 9 இது 10. சோ அப்ப இந்த இடத்துல -2, -9
அடுத்தது -1, 7 -1 என்ன இருக்கா -1 7 எங்க வரும் பாருங்க 6 இதுல தானே வரும் இது 6 7 8 சோ அப்ப இதுல வரும் -1, 7 அடுத்தது 0, 7 x ஆக்சிஸ்ல 0 y ஆக்சிஸ்ல 7 அப்படிங்கும்போது இதுல தானே வரும் இதுல வரும் ஓகேவா இது என்ன வரும் நமக்கு 0, 7 அடுத்தது 1, 9 x ஆக்சிஸ்ல 1 y ஆக்சிஸ்ல என்ன வரும் 9 சோ அப்ப இங்க இருந்தே போகும்போது எங்க வரும் 9 எங்க வரும் இதுல தானே வரும் நர்க்கு இது 8 இது 9 சோ அப்ப இந்த பாயிண்ட் சோ அப்ப இத வந்து நம்ம இங்க தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து 0, 7 இங்க எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ இங்க வந்து நமக்கு 1, 7 வருது இல்லையா சோ சாரி 1, 9 வருது 1, 9 அதை இங்க எழுதிக்கலாம் அடுத்தது என்ன வரும் 2, 13 சோ 2 இருக்கு 13 அப்ப எங்க வரும் பாருங்க 2, 13 இருக்கு 12 க்கும் 14 க்கும் இடையில சோ 12 க்கு அடுத்து இதான 13 சோ அப்ப இதுல வரும் அப்ப 2, 13 அடுத்தது 3, 19 3 இருக்கா சோ 3, 19 எங்க வரும் பாருங்க 19 இருக்கு 18 19 இதுல தான் வரும் 19 அடுத்தது இது 20 அப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணணும் சோ அப்ப என்ன வரும் 3, 19 அடுத்தது 4, 27 சோ 4ங்கும்போது என்ன இருக்கு நமக்கு சோ 4ல இருந்து அப்படியே 27 எங்க வரும் பாருங்க 24 இருக்கு 26 இருக்கு 27 இதுல வரும் அடுத்தது நமக்கு 28 இருக்கு இல்லையா சோ அப்ப எல்லாமே இதுல வருது அப்ப இது என்ன வரும் 4, 27 சோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிட்டோம் இனி அடுத்த ஸ்டெப் என்ன எழுத போறோம் பாருங்க draw the parabola and mark the coordinates of the parabola which intersect with the x axis ஓகேவா சோ இப்போ இது அவ்வளத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் இதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இப்போ இந்த பேரபோலா வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது ஆனால் பேரபோலா எங்கே வருது மேலே வருது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே நமக்கு டச் ஆகவே இல்லை பாருங்க எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு டச் ஆகலை ஸோ அப்போ என்ன எழுத போகிறோம் த பேரபோலா டஸ் நாட் intersect the x-axis at any point therefore there is no real roots அப்போ இதுக்கு வந்து நமக்கு ரூட்ஸ் வந்து கிடையாது ஓகேவா ஸோ இவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன் இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் அடுத்த ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம லெட் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 9 அதை எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு ஸ்டெப் ஒன் வந்து நமக்கு இந்த டேபுலர் காலம் போடுறது ஸோ எக்ஸுக்கு வேல்யூ வந்து நான் -4 -3 -2 -1 0 1 2 3 4 கொடுத்துருக்கிறேன் அப்புறமா நமக்கு என்ன இங்க x ஸ்கொயர் இருக்கு x ஸ்கொயர் அடுத்தது -9 எழுதிட்டோம் லாஸ்ட் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 9 எழுதிட்டோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர்னா -4 the whole square அப்போ 16 -3 the whole square வந்து 9 -2 the whole square வந்து 4 -1 the whole square 1 0 அடுத்தது 1 4 9 16 ஓகேவா அடுத்தது -9 வந்து நம்ம கான்ஸ்டன்ட் சோ அது அப்படியே தான் வரும் -9 இங்கே அதே தான் அடுத்தது என்ன பண்றோம் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 9 வருது ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்றோம் இந்த x ஸ்கொயர் இதுல இருந்து -9 இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்றோம் இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றோம் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம இதில் எழுத போறோம் இப்போ 16 மைனஸ் 9 வந்து என்ன வரும் நமக்கு 16ல 9 போச்சுன்னா 7 9 மைனஸ் 9 0 4 மைனஸ் 9 என்ன வரும் -5 இல்லையா 9ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு சைன் வந்து நமக்கு 9 இருக்கனால மைனஸ் அடுத்த -9 பிளஸ் 1னா -8 -9 பிளஸ் 0 -9 தான் -9 பிளஸ் 1 -8 அடுத்தது -9 பிளஸ் 4 -5 அடுத்த -9 பிளஸ் 9 0 16 minus 9 7
ஸோ இதே தான் நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது போல 7 0 -5 -8. ஸோ அதே தான் இங்கே எது வருதோ அதே இது இங்கிருந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம்? ஸ்டெப் 2 வந்து என்னது? நமக்கு பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். த பாயிண்ட்ஸ் டு பி plotted. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு -4 கொடுக்கும்போது ஒய்க்கு வந்து 7 -4, 7. அடுத்தது -3, 0 -2, -5 -1, -8 0, -9. அடுத்தது 1, -8 2, -5. அடுத்தது 3, 0. அடுத்தது 4, 7. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ இனி இதை என்ன பண்றோம்? இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஃப் எடுத்திருக்கோம். இதுலேயே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன எடுத்திருக்கோம்? 1 2 3 4 5 6 தான் எடுத்திருக்கோம். இங்கே -1 -2 தான் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸும் நம்ம 1 2 3 4 5 தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அங்கே நமக்கு 7 0 -5 -8 இப்படி தானே இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கேயும் 1 2 3 4 5 6 தான் எடுத்திருக்கோம். அப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் தான் வரும். இப்போ பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் -4, 7. -4 வந்து என்ன இருக்கா? -4, 7 எங்க வரும் பாருங்க. -4 to 7 என்ன இருக்கா இதுல? ஸோ -4, 7. அடுத்த பாயிண்ட் என்னது பாருங்க நமக்கு? -3, 0. ஸோ -3 என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல -3, ஒய் ஆக்சிஸ்ல 0. அப்போ இதுல தான் வரும். -3, 0. அடுத்தது -2, -5. -2 என்ன இருக்கா? -5 அப்ப எங்க? -2, -5. அப்ப நமக்கு கீழே வரும். -2 -5 எங்க இருக்கு பாருங்க? என்ன இருக்கு? ஸோ இந்த இடத்துல வரும். -2, -5. அடுத்தது -1, -8. -1 என்ன இருக்கா? -8 அப்ப எங்க வருது பாருங்க? என்ன இருக்கு? ஸோ இந்த பாயிண்ட். இது வந்து -8. ஸோ இந்த பாயிண்ட் தான் வரும். இது வந்து என்ன வரும்? -1, -8. அடுத்தது 0, -9. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல -9. அப்போ எங்க வரும்? என்ன இருக்கு இதுல? 0, -9. அடுத்தது 1, -8. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல -8 எங்க இருக்கும்? அப்போ இதுல 1, -8. அடுத்தது 2, -5. ஸோ 2 இருக்கா? -5 எங்க வரும்? அப்போ இந்த இடத்துல வரும். 2, -5. அடுத்தது 3, 0. ஸோ 3 இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 0. அப்போ இதுல தான் வரும். இதுல என்ன வரும்? 3, 0. அடுத்தது 4, 7. ஸோ 4 எங்க இருக்கு? என்ன இருக்கு? 4 இங்க இருக்கு. 7 வந்து எங்க வரும் பாருங்க? என்ன இருக்கு? 4, 7. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்? ஸ்டெப் 3 வந்து draw the parabola and mark the coordinates of the parabola which intersect the x axis. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் இப்போ நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ அங்கேருந்து இதை முதல்ல ட்ரா பண்ணலாமா? ஸோ இதை ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பாயிண்ட்ஸு இது, அடுத்தது இது, அடுத்தது இது. ஓகேவா? இனி அப்படியே இங்க இங்க இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது மறுபடியும் இங்க. அப்படியே நம்ம ஏரோவை நீட்டி போட்டுக்கலாம். ஸோ சேமாக தான் இருக்கு பாருங்க. இங்க -4, 7, இங்க 4, 7, இங்க -3, 0, 3, 0 மைனஸ். ஸோ எல்லாமே ஈக்குவல் ஒன்று போல வந்திருக்கா? ஸோ இப்போ நமக்கு இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் ஆகுது பாருங்க? ரெண்டு பாயிண்ட்ஸ்ல, ரெண்டு இடத்துல டச் ஆகுது இல்லையா? ஒன்னு -3, 0, இன்னொன்னு இங்க 3, 0. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ்ல டச் ஆகுது. ஸோ அப்போ த ரூட்ஸ் ஆஃப் தி இக்குவேஷன் ஆர் தி
coordinates of the intersecting points minus 3, 0 and 3, 0 of the parabola with the x-axis which are minus 3 and 3 respectively. Okay va? அப்போ therefore the roots are வந்து என்னவா இருக்கும்? real and unequal roots ஆ இருக்கும். ஏன்னா நமக்கு different ஆல இருக்கு. minus 3, 3 வந்திருக்கனால unequal roots. Okay va? அப்போ therefore the roots are minus 3, 3. So இவ்வளவுதான். Okay va? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.